அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. குழம்பே செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக இது செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு வருங்க. இன்றைக்கி வந்து நம்ம இதை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். ஸோ குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லாவே வந்து பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் வந்து 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெங்காயம் வந்து நல்லாவே வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே வந்து நீங்கள் வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்துடுச்சு. இன்னுமே வந்து அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கி வரட்டும். பட் கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம வந்துட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் செய்கிறதுனால 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற அந்த அளவுகளை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்திட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா ரெட் கலரில் இருக்கிற தக்காளியை சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வரும். நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி கூட உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வந்து சட்டுன்னு வதங்கி வரணும் அப்படிங்கிறக்காக இந்த ஸ்டேஜ்லேயே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. லாஸ்ட்டில் வந்து பத்தலான சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட பேக்கெட் மசாலா இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அந்த மசாலா, அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டுகளாக நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அந்த மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிடிச்சி வரும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு புதினா இலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு அதையுமே வந்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு தண்ணி விடும். இருந்தாலும் வந்துட்டு நமக்கு கிரேவி வரணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 2 விசில் வெட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ திரும்பவும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் அண்டு பெப்பர் பவுடர் அண்டு சோம்பு பவுடர் எல்லாமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். 3யுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தூவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது டிஃபனுக்கு மட்டும் இல்லை, ரைஸ்க்குமே மேட்ச் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.